Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் 624 பார்ட் 2. ஓபன் பண்ணா போன பாட்டுல இந்த டோஃப்ளமிங்கோ நேவி சோல்ஜர்ஸ் எல்லாத்தையுமே சுட வச்சு அதுக்கப்புறம் அவங்கள கொல்ல போனால அதை பார்த்துட்டு ஸ்மோக்கர் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணுவான். ஆனா கேஷுவலா எஸ்கேப் ஆயிருவான். இப்ப என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் தான் முட்டிக்க போறாங்க. அப்போ சுத்தி இருக்கவனுங்க எல்லாம் ஸ்மோக்கரு எங்களை செஞ்சிட்டாயான்னு புலம்பி தள்ளுவானுங்க. அந்த டைம் டோஃப்ளமிங்கோ ஸ்மோக்கர் கிட்ட அவங்க எந்த வழியா போனாங்கன்னு ஒழுங்கா சொல்லுவான். ட்ரெஃபல்கர் எல்லாம் என்ன சொல்லிட்டு போனான், கிரீன் பிட்டுங்கிற ஒரு ஐலாண்டுக்கு போறதா சொல்லிட்டு போயிருப்பான். ஆக்சுவலா அது பொய் தான், ஆனா அதை கூட அவன் சொல்லல. எனக்கு தெரியாது ஜோக்கரு, நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம், ஆனா அவங்கள பிடிக்க முடியல, எங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடிட்டாங்க. இனி எங்க பேஸ் கமாண்டர் வெர்கோ கிட்ட என்ன சொல்ல போறோம்னு எங்களுக்கு ரொம்பவும் பயமா இருக்குதுன்னு அப்படியே நக்கலா சொல்லி காமிப்பான். இவங்க எல்லாருமே வாழுதானேன்னு. உடனே டோஃப்ளமிங்கோ அப்ப வெர்கோ செத்துட்டான் தானே, உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு செம்மையா காண்டாவான். அது மட்டும் இல்லாம ஸ்மோக்கருக்கு தெரியக்கூடாத விஷயம் நிறைய தெரிஞ்சு போச்சு, அதனால உன்னை விடமாட்டேன்னு சொல்லிட்டு பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான். ஸ்மோக்கர் வழக்கம் போல ஸ்மோக்கா மாதிரி அட்டாக் பண்ண வருவானா, டோஃப்ளமிங்கோ விரல மட்டும்தான் அசைப்பான். அதுக்கே சுத்தி இருக்க இடம் எல்லாம் பயங்கரமா கட் ஆகும். பட் ஸ்மோக்கர் அந்த அட்டாக்ல பூரா தப்பிச்சு அவனை எவ்வளவோ அடிய ட்ரை பண்ணுவான். ஒரு அடியுமே அவன் மேல விழாது. அவனுமே ஸ்மோக்கர் அட்டாக் பண்றதுக்காக அவன் ஃபிங்கர்ஸ் எல்லாம் என்னென்னமோ பண்ணுவான். கத்தி மாதிரி சரக்கு சரக்கு சரக்குன்னு வெட்டெல்லாம் விழும். எல்லா அட்டாக்லயும் ஸ்மோக்கர் கஷ்டப்பட்டு எஸ்கேப் ஆவான். ஆனா ஒரு சில வெட்டு விழத்தான் செய்யும். எப்படியோ ரெண்டு பேத்துக்குள்ளேயும் வெறித்தனமான அட்டாக் போய்கிட்டே இருக்கும். சுத்தி இருக்க அவன் ஆளுகளுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஏன்னா டோஃப்ளமிங்கோட அட்டாக் எல்லாமே ரொம்ப ஸ்டேஞ்சா இருக்குது. நீங்க ஏன் உங்களோட ஆயுதத்தை யூஸ் பண்ணி அடிக்க கூடாதுன்னு ஸ்மோக்கர்ட்ட கேட்பானுங்க. ஏன்னா அவன் ஆயுதத்தோட டிப்புல சீப்ரிசம் ஸ்டோனை வச்சிருந்தான். சோ அப்படி அடிக்கும் போது அவன் டெவில் ஃப்ரூட்டையே சாப்பிட்டிருந்தா கூட அடி விழத்தான் செய்யும். ஆனா ஸ்மோக்கருக்கு அங்கதானே பிரச்சனை. அந்த வெர்கோ டீமன் பேம்புன்னு சொல்லி ஸ்மோக்கரோட ஆயுதத்தை அடிக்கும் போது அது ரெண்டா உடஞ்சு போச்சு. அதனாலயும் ஸ்மோக்கரால ஓரளவுக்கு சண்டை போட முடியல. அது மட்டும் இருந்துச்சுன்னா கண்டிப்பா ஒரு 4-5 அடியாச்சும் டோஃப்ளமிங்கோக்கு விழுந்திருக்கும். அவனோட கான்பிடென்ட் ஸ்மோக்கர்லாம் அவனுக்கு ஈக்குவலான ஆளே இல்லன்னு. அந்த டைம் சுத்தி இருக்க ஆளுகெல்லாம் சும்மா இருக்காம ஸ்மோக்கரை அட்டாக் பண்ண போறான்னு அவனுக்கு அட்டாக் பண்றதுக்காக வருவானுங்க. ஸ்மோக்கர் இங்க பீதி ஆயிருவான். ஏன்னா அவன் என்ன பண்ணுவான், ஃபர்ஸ்ட் நீங்க சாகுடான்னு சொல்லி அவங்கள அட்டாக் பண்ண போவான். ஏய் அவனை விட்டு தள்ளி போங்கடான்னு சொல்லி இடையில பூந்து அவன் ஆளுகளை காப்பாத்துறேன்னு சொல்லி டோஃப்ளமிங்கோ பண்ண அட்டாக்க பூரா அவன் வாங்கிக்குவான். அப்படியே அடிச்சு தெரிச்சு வந்து விழுவான். அவன் ஆளுகளுக்கெல்லாம் என்ன பண்றதுனே தெரியல. ஐயோ எங்க வைஸ் அட்மிரல் ஸ்மோக்கரை அட்டாக் பண்ணிட்டானேன்னு சொல்லி கதறி தள்ளிட்டு இருப்பானுங்க. அப்படியே அங்க கட் பண்ணி தௌசண்ட் சண்டி கப்பலை காட்டுறாங்க. ரெஃபல்கெல்லாம் நம்ம ட்ரெஸ் ரோஸ் ஆக போறோம், அங்க கொஞ்சம் வேலை இருக்குதுன்னு சொன்ன உடனே அந்த சாம்ராயி எது ட்ரெஸ் ரோஸ் ஆவான்னு சொல்லி பயங்கரமா ஷாக் ஆவான். ஏன்டா அந்த இடத்த பத்தி உனக்கு ஏதாச்சும் தெரியுமான்னு கேட்டா அந்த அளவுக்கு எக்ஸாக்டா தெரியாது, நான் அங்க கொஞ்சம் போக வேண்டிய வேலை இருக்குதும்பானா. நம்ம ஆளுகளும் அங்கதான் போக போறாங்க. சோ எந்த பஞ்சாயத்தும் இல்ல. உடனே ட்ரெஃபல்கர்ல லூஃபி கிட்ட என்ன நடக்குதுன்னு உனக்கு எதுவுமே புரியலமா, ஒரே வார்த்தை இல்லவே இல்ல நீர்வான் விளங்கிடும். இப்படி இவங்க பேசிட்டு இருக்கும் போதே கடல் எல்லாம் கொஞ்சம் அதிகமாகி கப்பல் அப்படியே அப்படிக்கான்னு டர்ன் பண்ண ஆரம்பிக்கும். ஐயோ என்னாச்சு, கடலோட சிச்சுவேஷன் மறுபடியும் மாறுது போலன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அப்படியே கடல் ஒரு சைடா எழும்பி இவங்களை சல்லுன்னு எழுத்துட்டு போகும். ஷிப் நல்லா ஃபாஸ்டா போன உடனே லூஃபி ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருப்பான். அட கடல் நீட்டா இருந்து அப்படியே ஸ்பீடா போனா பரவாயில்ல, இடையில ஏகப்பட்ட பாறைங்க வேற வருது, அதுல எல்லாம் மாட்டினா சங்குதாங்கிற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா ட்ரெஃபல்கர்லாம் இது வெறும் சீ ஸ்லோப் தான், நார்மலா இருக்கிறதா எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம. ஆனா நம்மளுக்கு இப்போ தானே இந்த மாதிரி எல்லாம் பாக்குறாங்க, அதனால லைட்டா பீதி தான். அப்புறம் இவங்க லாக் போஸ்ட்ல இருக்க அந்த 3 இதுல சென்டர்ல இருக்கிறது எது காமிக்குதோ அதுதான் ட்ரெஸ் ரோசா. ஆனா என்ன ஆனாலும் அந்த இடத்துக்கு ஸ்ட்ரெயிட்டா மட்டும் போயிடாதீங்க அம்மா. ஏன்னா அந்த டோஃப்ளமிங்கோ இப்படியா அப்படியா தான் போயிட்டு இருக்கான். வழியில இவங்க கப்பலை பார்த்தானா அவ்வளவுதான் சங்குதான். அப்ப ரோபி நீ போன்ல பேசிட்டு இருந்தியே, யார்கிட்ட பேசிட்டு இருந்தேன்னு கேப்பா. வேற யாரு, டோஃப்ளமிங்கோமா. உடனே உசோப்புக்கு அள்ளு விடும், எது வாரலாடா, ஐயோ அவன் ரொம்ப ரொம்ப மோசமானவனாச்சே, காப்பி குடிக்கலாம் வான்னு கூப்பிட்டு போனாலே காதை கடிச்சிட்டு தான் பேசுவான், அவங்கிட்டயாடா போய் வம்புழுத்தேன்னு கேட்டா ஆல்ரெடி பிளான் ஸ்டார்ட் ஆயிருச்சு, இதுக்கப்புறம் ஒண்ணுமே பண்ண முடியாதும்பா. ஜோரோக்கு என்ன பிளான்னு தெரியல. உடனே லூஃபி எல்லாரும் ஒன்னா வாங்க நான் சொல்றேன்னு சொல்லிட்டு இவனும் ட்ரெஃபல்கர்லாவும் போட்டுக்கிட்டாங்களே ஒரு அக்ரிமெண்ட், அதையும் 4 எம்பரர்ஸும் போட்டு தள்ளதான் பிளான் பண்ணாங்கல்ல. அந்த மேட்டர்லாம் சொன்ன உடனே ஃபர்ஸ்ட் எல்லாத்துக்கும் ஷாக்கு. ஆனா ஜோரோ சூப்பர், எனக்கு ஓகேமா, பிராங்கியும் எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல நீர்வான். ஆனா உசோப்புக்கும் நமிக்கும் தான் தாங்க முடியல பீதி. முதல்ல இருங்கடா, எனக்கு ஒன்னொன்னா சொல்லுங்க, முதல்ல உன் கூட்டணியை பத்தி சொல்லும்பானா. வேற என்ன, நம்மளும் ட்ரெஃபல்கர்லாவும் ஒன்னா சேர்ந்துட்டோம், சொல்லப்போனா இப்ப நம்ம பார்ட்னர் அவன், சோ அவன்கிட்ட நல்லபடியா நடந்துக்குங்க. உடனே உசோப்பு ஐயோ இவன் பைத்தியக்காரத்தனத்தை மறுபடியும் ஆரம்பிச்சுட்டானே, யாராச்சும் அவனுக்கு ஆப்போசிட்டா நிக்கிறீங்களா சொல்லுங்க, இப்பவே கூட்டணியை கலைச்சு விட்டுலான்னு உசோப்பு கை தூக்குவான். டாப்பர் அவன் கூட கை தூக்குவான், நமியும் கை தூக்குவான். உடனே ப்ரூக்கு இதனால ஏதாச்சும் மாற போகுதா, இல்ல இல்ல அப்புறம் எதுக்குடா இந்த தேவையில்லாத வேலைமா. அப்ப நம்ம சஞ்சி லூஃபி மைண்ட்ல செட் பண்ணிட்டான், இனிமேட்லாம் அவனை மாத்த முடியாதுன்னு சொல்லிட்டு நேரா ட்ரெஃபல்கர் கிட்ட போய் அப்படியே குசு குசு குசுன்னு நல்லா கேட்டுக்க, நீ அலையன்ஸ்னு சொல்றது வேற, லூஃபி சொல்றது வேற, அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையாருன்னு சொல்லுவான். அதனால தான் கிட்னாப் பண்ணுன்னு சொல்லிட்டு இருந்தானா, அதான் எதுக்கு தேவையில்லாம இப்படி சொல்றானேன்னு டவுட் ஆனே. ஆனா இந்த கேடுகட்ட கேரக்டர் என்கிட்ட வந்து குக் பண்ணி கொடுன்னு சொல்லி கேட்டுச்சு, என்ன பண்றதுன்னு தெரியல. என்னடா என்ன வேணும்னு சொல்லி கேட்பான். ஏதாச்சும் டிஷ் பேரை சொல்லியிருந்தா கூட சஞ்சி சமைச்சு கொண்டு வந்து கொடுத்துருப்பான். அதை விட்டுட்டு அவனை வாயில வந்ததெல்லாம் சொல்லி திட்டி
திட்டி இந்த பஞ்சாயத்துல இருந்து இனிமேட்டு உங்களால தப்பிக்கவே முடியாதுடா. நீங்க மோதி இருக்கிறது சாதாரண ஆளுங்கல்ல, எல்லா பெரிய பெரிய ஆளுங்க. உங்க எல்லாத்தையும் வேட்டையாடி கொல்ல போறாங்க. முட்டா பயலுகளா, நீங்க எல்லாம் எவ்வளவு பெரிய முட்டாளுங்கன்னு உங்களுக்கே தெரியலையா? நரகத்துக்கு போறீங்கன்னு சொல்லி பச்சை பச்சையா திட்டுவான். அந்த டைமுங்கும் போது சஞ்சி மூஞ்சிலேயே ஒரு மிதி. உடனே சாப்பர் கத்துக்கத்துன்னு எத்துவான். டே சஞ்சி, நான் ட்ரீட்மெண்டோட மிடில் இருக்கேன், ஏன்டா உசுர வாங்குறேன்னு. நான் முதல்ல முடிச்சுக்கிறேன், முடிச்சதுக்கு அப்புறம் என்னமோ பண்ணி தொலைமா. அவனோட வேலையில அவன் கரெக்டா இருக்காயா. அந்த டைம் நம்ம ட்ரெஃபல்கர்லாம் அங்க என்னென்னலாம் பண்ணான்னு சொல்லி எல்லாத்தையுமே ஒண்ணு விடாம சொல்லிடுவான். அதாவது சீசரை கிட்னாப் பண்ற அந்த டைம் லா என்ன பண்ணிட்டான், உள்ள இருக்கிற அந்த சேட் மிஷனை கம்ப்ளீட்டா டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். அதை வச்சுதான் இவங்க சேடுங்கிற சப்ஸ்டன்ஸையே உருவாக்குவாங்க. அதே நேரம் இந்த நியூ வேர்ல்டுல இருக்க பெரிய பெரிய பைரட்ஸ்ங்க எல்லாத்துக்குமே அவங்களுக்குன்னு சொல்லி ஒரு டெரிட்டரி வச்சிருப்பாங்க. அவங்க எல்லாருமே ஏகப்பட்ட பீப்புள்ஸை ரூல் பண்ணிட்டு இருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அது ஒரு சிண்டிகேட் மாதிரி வேலை செய்யும். அதெல்லாம் இதுக்கு முன்னாடி நீங்க பார்த்த மாதிரி இருக்க போறதே இல்ல. ஒவ்வொருத்தருமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆளுங்க. ஸ்ட்ராங்கா இல்லைன்னு அவங்களோட கேப்டன் முகத்தை கூட பார்க்க முடியாது. என்ன இருந்தாலும் இது ஒரு அண்டர் கிரவுண்ட் கம்யூனிட்டி. நேவி ஆளுங்க எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணணும்னா அவங்க பிசினஸ் எல்லாத்தையுமே சீக்கிரட்டா தான் அண்டர் கிரவுண்ட்ல பண்ணுவாங்க. அதுல டோஃப்ளமிங்கோ தான் மோஸ்ட் ட்ரஸ்டட் அண்ட் பவர்ஃபுல்லான ஆளு. அவன் பேரு தான் ஜோக்கர். சொல்ல போனா ஜோக்கர் தான் அவங்க எல்லாத்துக்குமே ஒரு முக்கியமான பிசினஸ் பார்ட்னர். மெயினா அந்த கைடோங்கிற கிங் ஆஃப் த பீஸ்டுக்கு இப்போதைக்கு அவன் தான் இவங்க டார்கெட்டும் கூட. அப்படியே கட் பண்ணி பங்க் ஹசாட காட்டுறாங்க. ஸ்மோக்கர் காப்பாத்துறேன்னு கண்டமேனிக்கு அடிவாங்கனால பார்த்தா பாடி ஃபுல்லா பயங்கரமா ரத்தம் சுத்தி இருந்துட்டு அத்தனை பேருமே கத்தி கதறுவானுங்க. டே எங்க கேப்டனை விட்டுரு, அவரால் மட்டும்தான் எங்களை மாதிரி மிஸ்பிட்டான ஆளுகளை வச்சுக்க முடியும். அப்புறம் யார் எங்களை லீட் பண்ணுவான்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணுவானுங்க. டோன்ட் வரி டாக்கனுங்களா, இங்க என்ன நடந்துச்சு எது நடந்துச்சுன்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா இங்க வேலை பார்த்த ஆளுங்க நேவி சோல்ஜர்ஸ், ஸ்டார்ஹெட் பைரட்ஸ்னு எல்லாத்தையுமே நான் கொல்ல போறேன், அதோட பிரச்சனை ஓவர்னு சொன்ன உடனே அத்தனை பேரும் இல்ல இல்ல இல்லன்னு தொண்டை வெளியே கத்துவானுங்க. டோஃப்ளமிங்கோ ஸ்மோக்கரோட கழுத்தை பிடிச்சு அவன் கைய பின்னாடி இழுத்து அப்படியே இந்தியன் படத்துல கமலஹாசன் பண்ற மாதிரி என்னென்னமோ பண்ணிட்டு அட்டாக் பண்ண போவான். நிறுத்துடான்னு ஒரு சவுண்டு. உடனே சுத்தி இருக்கவங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. எது இவரான்னு யாரான்னு பார்த்தா அவகிஜி. எல்லாருமே அலண்டுவாங்க மிரண்டுவாங்க. சொல்ல போனா டோஃப்ளமிங்கோவே ஒரு செகண்ட் பீதி ஆயிருவான். அப்ப ஸ்மோக்கரை காட்டுறாங்க, கம்ப்ளீட்டா ரத்தத்தாலேயே நிறைஞ்சிருப்பான். அவன் என் ஃப்ரெண்டு, அவனை தொட்ட நீ கெட்டேன்பா. அவ்வளவுதான்.